ஐயோ என்ன வாங்க முடியாது. ஏய் கூசுடா டேய். ஏய் நிறுத்துடா. ஏய் கெட்ட வார்த்தை வந்துறனால வாயில. நேத்தே vlogல நாங்க பண்ண அலப்பறையெல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க நண்பர்களே. அந்த vlogோட தொடர்ச்சி தான் இது. அதனால இது பார்ட் 2. நானும் அந்த ஹோல் டேவை ஒரே வீடியோல அடக்கிடலாம்னு தான் பார்த்தேன். ஆனா சுத்தமா முடியல. சோ கிளிக் பைட் பண்ணிட்டேன்னு யாரும் கோச்சுக்காதீங்க. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு another beautiful vlog. 365 நாள் vlog சேலஞ்சில் இன்னைக்கு நாள் 48. ஆட்டோக்கு பின்னாடி ஓட்டிருந்த போஸ்டரை பார்த்துட்டு பொருட்காட்சிக்கு கிளம்பிட்டோம் நண்பர்களே. அங்க போய் ஆளுக்கு ஒரு டிக்கெட்டை வாங்கிட்டு உள்ள நுழைஞ்சிட்டோம். ஹால்வேல நடந்து உள்ள போனதுமே ஃபிளவர்ஸ் வச்சு டிசைனிங்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. நானும் நிஜமான பூன்னு தான் ஃபர்ஸ்ட்க்கு பார்த்தேன். அப்புறமா தான் தெரிஞ்சிச்சு பிளாஸ்டிக் பூன்னு. ஆளுங்க எல்லாம் நிறைய பேர் அங்க நின்னு போட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. எனக்கும் செம்மையா ஒரு ஷாட் சிக்கிச்சு, போட்டு விடுறேன் பாருங்க. சாவையா இருக்குல்ல. திருச்சியில ஜில்லுன்னு ஒரு பொருட்காட்சிங்கிற போஸ்டரை பார்த்ததும் ஸ்னோ எல்லாம் வச்சு பயங்கரமா இது இருக்கும் போலன்னு நினைச்சு உள்ள போனா சர்பத்துக்கு போடுற ஐஸ் எல்லாம் கட் பண்ணி கீழே போட்டு வச்சிருந்தாங்க நண்பர்களே. உண்மையை சொல்லணும்னா நிஜமாவே சில்லுன்னு தான் இருந்துச்சு. அதனால கரெக்டா தான் பேர் வச்சிருக்காங்க. நம்ம மிஸ்டர் மீரா ஷாம்பு தான் ஐஸ் மேல ஏறி நின்னுக்கிட்டு தக்க திமித்தான்னு தாளம் போட்டுக்கிட்டு இருந்தான். வெளியில அடிச்ச ஹீட்டுக்கு உள்ள இந்த டிஸ்கோ லைட்டு, சில்லுன்னு காத்து, பென்குயின்னு ஒரு மாதிரி நல்லா தான் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நாங்க மத்தியானத்துல இருந்து அலைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால உடம்புல இருக்கிற வேர்வை காயிற வரைக்கும் அங்கேயே நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம். ரொம்ப நேரம்லாம் உள்ள நிக்க முடியல நண்பர்களே. ரொம்ப குளிர ஆரம்பிச்சிருச்சு. சரின்னு வெளியே வந்தா கண்ணுக்கு தெரிஞ்சது இந்த ஜாயிண்ட் வீல் தான். அப்ப எனக்கு தெரியல இது உள்ள உட்காந்துதான் தொண்டை கட்டியா ஓரளவுக்கு கத்த போறேன்னு. அப்படியே நடந்து வர்ற வழியிலேயே நிறைய ஷாப்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இந்த பிளாஸ்டிக் பொருட்கள், சின்ன பசங்களோட டாய் ஷாப்ஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சு. அங்கேயே உடன் டாய் ஷாப் ஒன்னு இருந்துச்சு. ரொம்ப நேரம் அங்கேயே நின்று கையில எடுத்து வச்சு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த கடைகள் எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி உள்ள வந்தாதான் நிறைய ரைட்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. குட்டி குட்டி குழந்தைங்க எல்லாம் ரொம்ப ஜாலியா விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அதை பார்த்ததும் நம்மளுக்கும் ஆசை வந்துருச்சு. சரி வாடா நம்மளும் ஏதாச்சும் ஒரு ரைடு போலான்னு இந்த ஜாயிண்ட் வீல்ல போய் ஏறி உட்காந்தோங்க. நான் கத்துன கத்து பக்கத்து வீட்டுல இருந்தவங்க எல்லாத்துக்கும் கேட்டிருக்குங்க. என்ன விட்டா போதுண்டா சாமின்னு அதுல இருந்து இறங்கி வந்த நண்பர்களே. அண்ணே அடுத்தது புல் ரைடு போலாம் வாங்கணுன்னு என்ன வேற கூப்பிட்டுக்கிட்டு இருந்தான். உனக்கு ஒரு கும்பிடு, உன் கூந்தலுக்கு ஒரு கும்பிடு, நீயே போய் என்ஜாய் பண்ணிக்கோ, நான் உட்காந்து வேடிக்கை பாக்குறேன்னு விட்டுட்டேன். மிஸ்டர் மீரா ஷாம்பு இந்த புல் ரைட்ல ஏறி பட்ட அவஸ்தையை நீங்க பாத்துருக்கணுமே. சிரிச்சு சிரிச்சு எனக்கு வயிறு வலியே வந்துருச்சு நண்பர்களே. அவ்வளவுதான் நண்பர்களே, இதோட நான் vlog முடிச்சுக்கிறேன். உங்களை நாளைக்கு பாக்குறேன். திஸ் இஸ் யாஷ். டாடா, இரவு வணக்கங்கள்.